கிளம்பிடணும். அப்போ நம்ம மத்தியானத்துக்குள்ளேயுமே எவ்வளோ ஸ்பீடாக போட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போடணும். ஏன் அப்படின்னா, காய போடும்போது அப்பளம் என்ன ஆயிடுது, அது வந்து வெட்டாவெளியாக இருக்கும். அவுட்ரு தான் அந்த இடம். அப்படி இருக்கும்போது காய போடுறோமா, காற்று வாக்கில் அப்பளம் கண்டமேனிக்கு அங்கே இருக்குது நாலா பக்கமும் செதறும். அப்படி செதறி அப்பளம் போயிடுச்சுன்னா இடக்கணக்காக நமக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த அப்பளம் காயிற வரைக்கும் நம்ம அந்த இடத்துல காவல் காக்கணும். உட்காந்து தான் அதை பார்க்கணும். காற்றுல அடிச்சுட்டு போகாமல் உட்காந்து பார்த்து அதை ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் நம்ம 131வது பகுதியை இன்றைக்கி பார்க்கலாம். நேற்று வந்து 130வது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது வேலைக்கு என்ட்ரி ஆகிட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் முதல் நாள் என்ன சொல்கிறாங்க அந்த அக்கானா, எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நாளையிலேருந்து வேலையை தொடங்கலாம், இன்றைக்கி என்னென்ன ஏதுன்னு ஓரளவு பக்கத்தில் உட்காந்து பாருங்கள், பிள்ளைங்க போடுறது தேய்க்கிறது எல்லாத்தையுமே அப்படின்னாங்க. சரி ரைட்டு, ஒரு நாள் தானே போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். உட்காந்தா அந்த அண்ணன் தான் மாவு பிணையிறாங்க. மொத்த மாவு பிணைஞ்சு கொடுத்துட்றாங்க. நம்ம தேவைக்கு போய் எடுத்துகிட்டு வரோம். உருண்டை உருட்டி நல்லா தேய்ச்சி அப்படியே அடுக்கி வச்சு அப்புறம் வெளியில் போய் காய விடுறாங்க. காய விட்டுட்டு சாயந்தரமாக, அதாவது ரொம்ப முருகிரவும் கூடாது, ரொம்ப மாமாவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி மக்களே, இதுதான் 30வது பகுதியில் போரெல்லாம் நடந்தது. அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியும் இதுதான். சரி, நீ நம்ம வேலையை தொடங்கலாம். அதாவது 131வது பகுதிக்கு போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போ. பார்த்தீங்கன்னா நான் மறுநாள் வந்து வேலை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். மாவு கொஞ்சம் கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறணும். இந்த இவ்வளோண்டு உருண்டை, சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே இந்த ஜவு மிட்டாய் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஜவு மிட்டாய், பழைய மிட்டாய், சாரி ரோஸ் கலரு அல்லது மஞ்சள் கலரில் ஜவு மிட்டாய். அந்த மிட்டாய் வந்து சைஸில் நம்ம உருட்டிக்கிறணும். உருட்டிக்கிட்டு அப்படியே தேய்க்கிறாங்க. இப்படி தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே அது ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வந்து பார்த்துக்கோங்க அந்த பசங்களுக்கு. எனக்கு அது வரமாட்டேங்குது. அந்த பிள்ளைகளாம் அழகாக செய்யுதுங்க, எப்படி செஞ்சுட்டே இருக்குதுங்க, அப்படியே உருண்டு வருது, அப்படி தூக்கி போடுதுங்க, டக்கு பக்கத்துக்கு பார்த்துக்கோங்க. வேலை செம ஸ்பீடு. பார்த்தீங்கன்னா நானும் வந்து அந்த சப்பாத்தி தான் அப்படி நம்ம சப்பாத்திக்கு எப்படி எடுத்து ரவுண்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ரவுண்டாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கையில் எடுத்து தான் பண்ணுறேன். அவங்கெல்லாம் அந்த ஒரு உருண்டையை நல்லா கையில் விட்டுட்டு அமுக்கிட்டு அப்படியே வைக்கிறாங்க. வச்சுட்டு இப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. அது அழகாக ரவுண்டாக வந்துடுது. அந்த பக்கம் எனக்கு தெரியலை. நான் சப்பாத்திக்கு எப்படி தேய்ச்சி பரட்டி போட்டுக்கிட்டு இருப்பேன், அப்படி போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ரவுண்டு வரமாட்டேங்குது, கொஞ்சம் கோணல் மானலாக வருது. அப்படியே போய்கிட்டு இருக்கு பார்த்துக்கங்க. அப்புறம் 11 மணிக்கு டீ கொடுத்தாங்க அந்த அக்கா. டீயை குடித்தோம். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அதை வந்து வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடந்து போய் சாப்பிட்டுட்டு குழம்பெல்லாம் சுட வச்சுட்டு வீட்டில் துணியை துவைச்சி போட்டிருந்தோம்னா அதையும் எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டு, ஏன்னா திருப்பி நம்ம 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். அதனால் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு கதவை முடிச்சுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீசைக்கு எவ்வளோ அப்படின்றது எனக்கு சுத்தமாக இப்போ ஞாபகம் இல்லை மக்களே. ஒரு வீசைக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி நானும் அவங்க செஞ்ச மாதிரியே தேய்ச்சிட்டு அப்படியே காய போடுறேன். நம்ம வந்து காலையில் மத்தியானத்துக்குள்ளே நம்ம தேய்ச்சிடணும். மத்தியானத்துக்குள்ளே தேய்ச்சிட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் காய போட்டுடணும். கொஞ்சம் நிழல் காய்ச்சலில் காய போட்டு ஒரு 5 மணி போல் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடணும். அப்போ நம்ம மத்தியானத்துக்குள்ளேயுமே எவ்வளோ ஸ்பீடாக போட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போடணும். ஏன் அப்படின்னா, காய போடும்போது அப்பளம் என்ன ஆயிடுது, அது வந்து வெட்டாவெளியாக இருக்கும், அவுட்ரு தான் அந்த இடம். அப்படி இருக்கும்போது காய போடுறோமா, காற்று வாக்கில் அப்பளம் கண்டமேனிக்கு அங்கே இருக்குது நாலா பக்கமும் செதறும். அப்படி செதறி அப்பளம் போயிடுச்சுன்னா இடக்கணக்காக நமக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த அப்பளம் காயிற வரைக்கும் நம்ம அந்த இடத்துல காவல் காக்கணும். உட்காந்து தான் அதை பார்க்கணும். காற்றுல அடிச்சுட்டு போகாமல் உட்காந்து பார்த்து
அதை ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அள்ளிட்டு வந்து உள்ளே வைக்க வேண்டியது. அள்ளிட்டு வந்து உள்ளே வச்சு அதை அப்படியே ஒரு மாதிரி இப்படி இப்படி தட்டினோம்னா நல்லா நீளமாக அப்படி வந்துடுது, அடுக்கடுக்கா அதுவே வந்துடுது. இப்படி வச்சு வச்சு தட்டுங்கக்கா அப்படின்னா எல்லாமே இப்படி பிள்ளைங்க நல்லா சொல்லி கொடுத்துச்சுங்க. அக்காவங்களும் அந்த ஓனர் அக்காவும் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சம்பளம். இப்போ நம்ம வந்து வாரம் பூரா வந்து எவ்வளவு போட்டிருக்கோமோ அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த அண்ணன் மொத்தமாக எடை போடுறாரு. ஞாயிற்றுக்கிழமை வேலை கிடையாது, எடை போட்டுட்டு சம்பளம் வாங்குகிற வேலை மட்டும்தான். ஒரு 10 மணி 11 மணி வாக்கில் அவங்கவுங்க தோது போல் வந்து அவங்கவுங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களே அப்போலாம் அதை கொண்டு வந்து அந்த அண்ணன்ட்ட எடை போடுறாங்க. வெளியில் வச்சு தான் எடை போடுவாங்க. எடை போட்டு நம்ம கொடுத்துடணும். அதில் வந்து உடஞ்சிருக்கக்கூடாது, நொறுங்கி இருக்கக்கூடாது, அதே மாதிரி பதம் கரெக்டாக இருக்கணும். இப்படி எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. அப்பளம் உடஞ்சிருந்தால் அது வேஸ்ட்டில் போட்டுருவாங்க, அது கணக்கில் வராது. நம்ம வேலையே பார்த்துருந்தா கூட அது வேஸ்ட்டில் தான் போடுவாங்க. இந்த உடஞ்ச அப்பளம் வேஸ்ட் அப்பளம் கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா? நானாக வாங்கியிருக்கேன். 10 ரூபாய்க்கு கிடைக்கும். 10 ரூபாய்க்கு கொஞ்சம் நிறையாவே கொடுப்பாங்க உடஞ்ச அப்பளம்னு சொல்லிட்டு. அதுதான் போல் அவங்க அந்த உடஞ்சதை ஃபுல்லாகவே வேஸ்டேஜ், அந்த வேஸ்ட்டில் ஒதுக்கிடுறாங்க. நமக்கு அது எடையும் போயிடும். அப்பளம் கணக்கு எடை கம்மியானோன்னே என்ன ஆகும், சம்பளம் கம்மியாகும். அதனாலவே நம்ம காய வைக்கும்போது பக்குவமாக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். நம்ம காய வச்சு எடுக்கிறது தான் நம்ம வருமானமே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படியே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்படியே இருந்து ஓரளவுக்கு ஓடி ஆடி ஒரு 6 மாதம் வேலை பார்த்துட்டேன். ஒரு 6 மாதம் வேலை பார்த்துட்டேன். ஆனால் வீசை எவ்வளவுன்றதை இன்னும் ஞாபகம் இல்லை. சரி மக்களே, அதை பொறுப்பை உங்கள்கிட்ட விட்றேன். ஒரு வீசைக்கு அப்பள கம்பெனியில் எவ்வளோ கொடுப்பாங்க? ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு. நான் பாட்டுக்கு எதையா சொல்லக்கூடாது இல்லையா? அதனால தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா அப்பளம் போடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்படி ஒரு 6 மாத காலம் போயிடுச்சு பார்த்துக்கோங்க. 6 மாத காலம் போயிடுச்சு, வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நாளடைவில் என்ன பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு போகிறதா இல்லை. சாப்பாடை கொண்டு வந்து கம்பெனிலே வச்சு பிள்ளைகளோடையே சேர்ந்து நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே வேலை பார்க்குறது. ஏன் அப்படின்னா மத்தியானம் ஒரு தடவை வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. பழையபடி 4 மணிக்கு வேனை விட்டு இறக்கி விட்ருவாங்க. என் மகனை போய் நான் கூட்டிகிட்டு வரணும். அவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்கணும். இப்படி எனக்கு டைம் வந்து அதில் கொஞ்சம் நேரம் போயிடுது. அப்புறம் என்ன பண்ணேன், சரி நம்ம காலையிலே சாப்பாடை எடுத்துகிட்டு போயிடுவோம், ஓயாமல் நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடையும் எடுத்துகிட்டு வந்து கம்பெனிலே இருப்பேன். 4 மணிக்கு மட்டும் அந்த அக்காடை கேட்டுட்டு என் மகனை போய் கூட்டிகிட்டு வந்துருக்கேன். கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸோ சாப்பாடோ ஏதோ எல்லாமே நான் வரும்போதே காலையில் கொண்டு வந்துடுவேன். துணிமணியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு சாப்பாடு ஏதாவது கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டு ஒரு 6 மணி வரைக்கும் அப்படியே அங்கே இங்குமா சுற்றியான் என் மகன் விளாண்டுக்கிட்டு கிடப்பேன். இப்படி பிள்ளையவும் வச்சுக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு 6 மாத காலம் ஓடுது மக்களே. அப்போ என் கணவர் என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னா லோடுமேன் வேலை. லாரியில் மண் அள்ளிட்டு போவாங்களா, மண் அடிக்கிற வேலையா, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, லோடுமேன் வேலைன்னு தான் சொன்னாங்க. அந்த வேலையை எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வர்றது வந்து லோடு கணக்கு நம்ம சொல்லுவார், சீக்கிரம் முடிஞ்சால் சீக்கிரம் வந்துடுவார், லேட்டானா லேட்டாகும். அது ஒரு கணக்கு இல்லாத வேலை. அவர் அந்த வேலை பார்க்குறாரு, நான் அப்பள கம்பெனியில் வேலை பார்க்குறேன். என் பையன் பள்ளியிடம் போயிட்டு இப்படியே வந்துட்டுருக்கான். இப்படியே எங்கள் ரொட்டீன் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இதில் திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு கலந்துரையாடலாம். ஓகேவா? கலந்துரையாடலாம்னு சொல்கிறேன், ஆனால் நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். யாரும் கமெண்ட் போட மாட்டீங்க. போடுங்க மக்களே. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மெசேஜை, உங்கள் கருத்துக்களை, உங்கள் அனுபவங்களை, உங்களோடது எதுவாக இருந்தாலும் போடுங்க. இல்லை என்கிட்ட கேட்குற கேள்வியாக இருந்தாலும் போடுங்க. அதுக்கு நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகேவா மக்களே? சரி, இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்கப்பா. மீண்டும் 132வது பகுதியில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா, அதாவது மதுரை மலரக்கா. வணக்கம், நன்றி, பாய்.